Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைன் பார்ட் 3ல கிளாஸ் 3ல நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பேபி குச்சி வித் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ஸோடு சேர்த்து பேபி குச்சி எப்படி போடுறதுன்னு காமிக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு இது போல் ரிங் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிங் பீட்ஸ் எடுத்து 40 strands ஆஃப் த்ரெட் வந்து நீடலில் கோத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த பீட்ஸ் வழியாக அந்த த்ரெட்டை போட்டு இப்போது சரி த்ரெட்டு 2 லேயர்ஸ் சரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஒரு 5 to 6 times நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் போய்ட்டு எண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிசைனை எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எல்லா வீடியோஸ்லேயும் நான் ரேட் சொல்லியிருக்கேன். அதை வந்து கேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் போடுறதுக்கு. இது போல் பேக் சைடில் லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே போல் வேறு பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ஸ் எடுத்து இது போல் நீடில் வழியாக போட்டு அதே போல் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜரி த்ரெட் வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 வீக்காக வீடியோ போடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கற்றுக்குங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் ப்ரைடல் டிசைன் மட்டும் எப்படி போடுறதுன்னு நான் கற்றுத்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் லாக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வாட்டியும் இன்ச் டேப் வச்சு அளந்துன்னு இருக்க தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஃபிங்கர் மெஷர் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு மாதிரி நீடல் இது பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 100 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து காப்பர் கலர் பீடு. இது வந்து இது போல் கொத்துட்டு அதே போல் 5 to 6 times நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நான் காப்பர் கலர் த்ரெட் எடுத்ததுனால காப்பர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் 4 லேயர் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் 4 லேயர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு 4 to 5 times லாக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து லாக் வந்து இது போல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அதே போல் பேக் சைடில் போய்ட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இது போல் எண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்து விட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம கேப் விட்டுக்கலாம். அப்புறம் இது போல் ஷார்ப்பான இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கலன்னா உங்கள்கிட்ட நீங்கள் க்ரோஷா நீடல் இருக்குது இல்லைங்களா, அந்த நீடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நீடல் வச்சு நம்ம கொஞ்சம் மொத்தமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நூல் போகிறதுக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் லாக் பண்ணி கட் பண்ணிடுறது, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுக்கெல்லாம் நம்ம ஒரு 350 to 400 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்ஸோடு சேர்க்கறதுனால நம்மளுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம் 350 to 400 வரைக்கும். இதே போல் நான்
கோல்டன் கலர் த்ரெட்டு கூட இது பீட்ஸ் கூட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒன்று போட்டு காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது வந்து கோல்டன் கலர் பீட்ஸ். இது போல் நிறைய வெரைட்டி பீட்ஸ் வருது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஐடியா வந்து நம்ம யோசித்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரிம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா குச்சி டிசைனும் ஈக்குவலாக ட்ரிம் பண்ணிட்டாக்கா நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பீட்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த பீட்ஸ் தான், இந்த பீட்ஸை வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 150 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொத்தமாக இருக்கும், நல்லா அழகாகவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொத்தமாக பெருசாக டிசைன் கேட்குறவங்களுக்கு இதை போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 4 to 5 டைம்ஸ் லாக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு டிசைனுங்க. இந்த டிசைன் எல்லாம் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி என் டிசைன், இந்த டிசைன் எல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.